ராதிகா, சிவகங்கையில் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் இன்று செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் நாடாளுமன்ற செயலாளரிடம் இருந்து தங்களுக்கு சிறப்பு கூட்டத்தொடர் தொடர்பான கடிதம் வந்திருக்கிறது என்றும் அந்த கூட்டத்தில் 2 முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இதனால் ஒரு பேராபத்து ஏற்படுகிறது என்றும், அரசியல் சாசனத்தை திருத்தப் போகிறார்களா அல்லது நாடாளுமன்ற தொகுதிகள் 543 என்பதை 816ஆக கூட்ட இருப்பதாகவும், தேர்தல் நேரத்தில் இத்தகைய சிறப்பு கூட்டத்தை கூட்டுவதற்கான அவசியம் என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஒரு புதிய மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அது தொடர்பான விவாதம் நடத்த வேண்டும், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், கருத்து கேட்க வேண்டும். அவை எதுவும் இல்லாமல் தேர்தல் நேரத்தில் இந்த சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டி தொகுதி மறுவரையறை மற்றும் நாடாளுமன்ற எம்பிக்களின் எண்ணிக்கையை கூட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது அது ஜனநாயகத்திற்கு பேராபத்தாகவும் ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் சதி திட்டமாக இருப்பதாகவும் தாங்கள் கருதுவதாக முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது குறித்து அவர் சிவகங்கையில் இன்று அளித்த அந்த பேட்டியை இப்போது நாம் பார்க்கலாம். இதுல பெரிய பேராபத்துகள் இருக்கின்றன. ஒன்று, தமிழ்நாட்டில் 39 மக்களவை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அனைவரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பான கட்சிகளில் இருக்கிறார்கள். மேற்கு வங்கத்தில் 42 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. அதுல 28 திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள். 39, 28, 67 உறுப்பினர்கள் அவரவர்கள் மாநிலத்தில் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தேர்தல், மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் மாதம் 23 மற்றும் ஏப்ரல் மாதம் 29 தேர்தல். அந்த தேர்தல் பணிகளில் ஈடுபட்டிருப்பார். உதாரணமாக சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதிக்கு தேர்தல் நாள் குறித்த பிறகு எப்படி ஏப்ரல் மாதம் 16, 17, 18 சிவகங்கை தொகுதியை விட்டு டெல்லிக்கு போக முடியும்? இது ஒரு சதி. 67 மக்களவை உறுப்பினர்கள் அந்த சபைக்கு, மக்களவை கூட்டத்துக்கு வரக்கூடாது என்பதற்காக ஏப்ரல் 16, 17, 18 என்ற நாள் குறித்திருக்கிறார்கள். அதற்கு காங்கிரஸ் தலைவர் எழுதிய பதிலில், நீங்க அப்படித்தான் அவையை கூட்டணும்னா ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி கூட்டுங்க. ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி கூட்டுவதை விட ஏப்ரல் மாதம் 29 கூட்டினா எல்லா மக்களவை உறுப்பினர்களும் கலந்து கொள்ளலாம் பதில் எழுதியிருக்கார். அதே போல மாநிலங்களவை, தமிழ்நாட்டில் 18 ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்காங்க. ஒருத்தர் 2 தவிர மற்றவர்களெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, கூட்டணி கட்சிகள், மத்திய அரசுக்கு எதிர்ப்பான கட்சிகள். இப்ப அரசியல் சாசன திருத்தத்தை மீண்டும் கொண்டு வருகிறார்களா என்று எனக்கு தெரியாது.